மாமனிதர் ஸ்டேன்சாமி சிலை திறப்பு விழா, ஜனநாயக எழுச்சி மாநாடு. இந்நிகழ்வை தலைமையேற்று வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்கள், மேதகு முனைவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே, மேதகு முனைவர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே, மேதகு முனைவர் தாமஸ் அக்வினாஸ் அவர்களே, மேதகு முனைவர் அமல்ராஜ் அவர்களே, மேதகு முனைவர் நீதிநாதன் அவர்களே, மேதகு முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்களே, மேதகு முனைவர் தாமஸ் பால்சாமி அவர்களே, மேதகு முனைவர் நரேன் சூசை அவர்களே, மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் சபரிமுத்து அவர்களே, மேதகு முனைவர் ராயப்பன் அவர்களே, மேதகு முனைவர் அந்தோனிசாமி சபரிமுத்து அவர்களே, மேதகு முனைவர் அந்தோனி ஸ்டீஃபன் அவர்களே, மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்களே, மேதகு முனைவர் ஆல்பர்ட் ஜார்ஜ் அனஸ்தாஸ் அவர்களே, மேதகு முனைவர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களே, மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களே, இவ்வளவு பேரும் கூட்டு தலைமையாக இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அனைவரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். கூட்டு தலைமை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்களே, இந்த கிராமத்தை சார்ந்த மணியக்காரர்களே, மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சிலையை திறந்து வைத்து சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மாமனிதர் ஸ்டேன்சாமி அவர்கள் குறித்து சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் அண்ணன் வேலுசாமி அவர்களே, திருச்சி வேலுசாமி அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, கிறித்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் தலைவர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற முகமது அபுபக்கர் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே, எனக்கு முன்னர் மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கி நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிற ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் நிறுவனர் தவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்களே, நாட்டை காப்போம் கூட்டமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற ஆரோக்கியசாமி அவர்களே, ராஜன் அவர்களே, எவிடன்ஸ் கதிர் அவர்களே, அருட்தந்தை சந்தானம் அவர்களே, தம்பி நரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற இயேசு சபையை சார்ந்த நம்முடைய துறவு பெண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். மாமனிதர் ஸ்டேன்சாமி அவர்களின் சிலை திறப்பு விழா இங்கே நடந்தேறி இருக்கிறது. முழு உருவச் சிலையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்தேன். ஒரு அரை உருவச் சிலையாக இருக்கிறது.
தனி இடமாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றுதான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட வரையறை இருக்கிற காரணத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுவப்படாமல் இந்த மேடையிலே வைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறேன். இந்த வளாகத்தில் ஒரு இடத்திலே கம்பீரமாக அவருடைய சிலை நிறுவப்படும் என்று நான் நம்புகிறேன். அது முழு உருவச் சிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அரை உருவச் சிலையாக இருந்தாலும் அவரைத்தான் நாம் போற்றப் போகிறோம். ஆனாலும் கூட முழு உருவச் சிலைக்கு ஒரு கம்பீரம் உண்டு. 8 அடி உயரத்தில் அல்லது 10 அடி உயரத்தில் இந்த மாமனிதருக்கு இந்த வளாகத்தில் ஒரு சிலையை எழுப்பிட வேண்டும். என்னுடைய ஆவல், என்னுடைய விருப்பம். இன்றைக்கு ஏராளமான நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்த நிலையில் எவிடன்ஸ் கதிர் அவர்களும் நம்முடைய அருட்தந்தை பலரும் நேரிலே வந்து என்னை சந்தித்து இதை குறிப்பிட்ட போது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். அதிலும் இந்த சிலையை திறந்து வைக்க நீங்களும் கனிமொழி அவர்களும் இருவரும் இருந்து திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு செய்த ஒரு சிறப்பாகவும், அதாவது கௌரவமாகவும், எனக்கு தந்த ஒரு பெரிய வாய்ப்பாகவும் கருதி பெருமைப்படுகிறேன். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை இந்த கூட்டு தலைமைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேன் சுவாமி அவர்கள் இந்த குக்கிராமத்தில் பிறந்தவர், இந்த மண்ணின் மைந்தர் என்பதை எண்ணுகிற போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இயேசு சபையை சார்ந்த பல ஆயர்களை, அருட்தந்தையரை நான் மிகவும் அறிவேன். அவர்கள் ஆற்றி வருகிற பணிகளை பார்க்கிற போது நம்முடைய பணிகள் எல்லாம் ஒப்பீடு செய்ய இயலாத ஒன்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையாக மக்களுக்கென ஒப்படைத்துவிட்டு முழு நேரமாக எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக பாடாற்றி வருகிறார்கள். எதிரே அமர்ந்திருக்கிற கன்னியாஸ்திரிகள், ஆயர் பெருமக்கள், ஸ்டேன் சாமி அவர்கள் உட்பட உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்குவதற்கு இடம், அவ்வளவுதான் அவர்களுக்கு தேவை. வேறு எந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு கிடையாது. குடும்பம் என்று எதுவும் இல்லை. ஒட்டுமொத்த மக்களும் தங்களின் குடும்பம் என்று கருதுகிற பெருந்தன்மை மிக்கவர்கள், தொண்டுள்ளம் கொண்டவர்கள். 20 வயதிலே துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட ஸ்டேன் சுவாமி அவர்கள் இங்கிருந்து ஜார்க்கண்ட் போய் ஜாம்ஷெட்பூரிலே தங்கி அங்கு வாழும் எளிய மக்களான பழங்குடி மக்களுக்காக பாடாற்றி இருக்கிறார். 20 வயதிலே நாம் எப்படி இருப்போம்? துள்ளி விளையாடி திரிவோம், திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம், வயிறார புசிக்க வேண்டும், பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று விரும்புவோம், நண்பர்களோடு அரட்டை அடிக்க விரும்புவோம். அந்த பருவத்திலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாக எழும். நமக்கும் ஒரு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்று கனவு காண்போம். அப்படிப்பட்ட பருவத்தில், அந்த வயதில் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது என்பது எவ்வளவு போற்றுதலுக்குரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுள் இன்றைக்கு ஒரு மாமனிதராக உயர்ந்து நிற்கிறார் ஸ்டேன் சுவாமி அவர்கள்.
எத்தனையோ அயல் நாடுகளில் இருந்து இங்கே வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக, குறிப்பாக தலித்துகளுக்காக, பழங்குடி மக்களுக்காக எந்த விளம்பரமும் இல்லாமல், தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல், தற்பெருமை பேசாமல், வெளிச்சத்திற்கு வராமல் பாடுபடுகிற எத்தனையோ அருட்தந்தையரை இந்த சபை கொண்டிருக்கிறது, சேசு சபை. அதிலே ஒருவர் தான் ஸ்டேன் சுவாமி அவர்கள். அங்கே யாருக்காக அவர் பணியாற்றினார்? அதிகார வலிமை இல்லாத சமூகம், அதைத்தான் விளிம்பு நிலை சமூகம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. அவர்களின் கோரிக்கையை ஏற்க இங்கே யாரும் இல்லை என்கிற ஒரு சூழல். அவர்களை எளிதாக கையாண்டு விட முடியும் என்கிற நிலை இந்த மண்ணில் இன்னும் நீடிக்கிறது. அவர்கள் குடியிருப்புகளை அகற்றிவிட முடியும், அவர்களின் நிலபுலங்களை பிடுங்கிக் கொள்ள முடியும், அவர்களை எளிதாக அடக்கி ஒடுக்கி அப்புறப்படுத்திவிட முடியும் என்கிற நிலையிலே வாழுகிற அந்த மக்கள் தான் விளிம்பு நிலை மக்கள். இன்றைக்கு இந்தியாவிலே அப்படிப்பட்ட நிலையில் வாழுகிற மக்கள் பெரும்பான்மையாக எந்த சமூகங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், நம்பர் 1 தலித்துகள், நம்பர் 2 பழங்குடி மக்கள். அதன் பிறகு இன்னும் சில பட்டியல் இருக்கின்றன. இவர்களை மிக இலகுவாக தாக்க முடியும். 2 பேருக்கு இடையில சண்டை வருது, இவன் என்ன சாதி இவன் என்ன சாதின்னு தெரியாது. ஒருத்த தலித் சாதியை சார்ந்தவன் இன்னொரு சாதியை சார்ந்தவன் மீது ஒரு அடி அல்லது ஒரு தாக்குதல் நடத்தி விடுகிறான் என்றால், அந்த ஒருவனை மட்டும் தாக்காமல் அல்லது அந்த ஒருவன் மீது மட்டும் போய் போலீஸில் போய் புகார் கொடுக்காமல் உடனடியாக அந்த இளைஞன் சார்ந்த கிராமத்தையே தாக்குவது என்கிற உளவியல் இந்திய சமூகத்தில் இருக்கிறது. அந்த கிராமத்தில் அவன் பிறந்தான் என்பதை தவிர இவன் செய்த குற்றத்திற்கும் அந்த கிராமத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இன்றைக்கும் அப்படி கிராமங்களிலே புகுந்து சொத்துக்களை சூறையாடுவது, தீ வைத்து கொளுத்துவது, கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டுவது, காயப்படுத்துவது, படுகொலை செய்வது, பெண்களை பாலின வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, இது ஒரு உளவியலாக இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன வேணாலும் செய்யலாம், போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. இப்போ என்ன அடித்தான்னா நான் உடனே போலீஸ்கிட்ட போகணும் அப்படின்னு நான் ஒரு லா அபைட் பீப்புளாக இருக்கிறேன். லா அபைட், சட்டத்தை மதிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னை அடிச்சிட்டான், என்னை திட்டான், உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அது எனக்கு இருக்கிற உளவியல். ஆனால் நான் அவனை அடிச்சுட்டா அவனுக்கு என்ன உளவியல்னா, அவன் சாதிகிட்ட போய் சொல்லி 100 பேரை திரட்டிட்டு வந்து என் ஊரையே அடித்து தீ வைக்கிற உளவியல். அவன் என்னை இவன் திருமாவளவன் அடிச்சிட்டான்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க மாட்டான், சட்டத்தை மதிக்க மாட்டான். ஏன்னா இங்கே இருக்கிற காவல் நிலையமும் இங்கே இருக்கிற சட்டமும் அவனுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கென்று பணியாற்ற வேண்டும் என்கிற உளவியலை கொண்ட மாமனிதர்கள் தான் ஸ்டேன் சுவாமி போன்றவர்கள். அவர்களுக்காக உழைக்கிறார்கள், கேட்பாரற்றவர்களுக்காக கேள்வி எழுப்புகிறார்கள், கவனிப்பாரற்றவர்களை கவனிக்கிறார்கள். அவர்களின் குரல் எங்கும் எடுபடவில்லை என்கிற போது, இதோ நான் உனக்காக குரல் எழுப்புகிறேன் என்று குரல் எழுப்புகிற அந்த இடத்தில் நின்று பணியாற்றிய ஒரு மாமனிதர் தான் ஸ்டேன் சுவாமி. அவர் அங்கே இருந்தபோது அவர் மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த வேளையில் அந்த மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறார். சட்டத்தை பற்றி சொல்றார். இப்படிலாம் எங்களுக்கு சட்டம் இருக்கு, பழங்குடி மக்களுக்கு பெசான் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின்படி உங்கள் உடைமைகளில் அதிகாரம் செலுத்துவதற்கு அரசாங்கத்திற்கே உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. உன்னுடைய நிலபுலத்தையோ உன்னுடைய உடைமைகளையோ உன்னுடைய வீடுகளையோ அப்புறப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கே அதிகாரம் இல்லை. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மனித உரிமைகள் உள்ளன, உனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை ஏன் நீ கிளைம் பண்ண மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிற? அந்த விழிப்புணர்வு சொல்றார். உனக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா நீ உடனே போராடணும். அந்த போராட்ட உணர்வை, அந்த போர்க்குணத்தை உருவாக்கி இருக்கிறார். இது எப்படி தேச விரோதமாகும்? தலித்துகளுக்காக போராடினால், பழங்குடி மக்களுக்காக போராடினால்
ஒட்டுமொத்தத்தில் மனித உரிமைகளுக்காக போராடினால் அவர்களை ஆட்சியாளர்கள், ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கிறார்கள். இந்த நாட்டுக்கே எதிரானவர்கள் இவர்கள். ஏன்னா அவன் விரும்புகிற சமூக ஒழுங்கை இந்த எளிய மக்களை கொண்டு சீர்குலைக்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது ஊர் தெரு, இது சேரி. அவன் காலங்காலமாக 2 பேரும் தனியாக பிரிஞ்சு வாழறான். அவன் ஆதிக்கம் செலுத்துறான், இவன் அதுக்கு அடங்கி கிடக்கிறான். அமைதியாக இருக்கு நாடு. நீ ஏன் போய் கெடுக்கிற? அவனை எதுக்கு தூண்டி விடுற? அவன் ஆதிக்கம் செலுத்துறவன் செலுத்திக்கிட்டே இருக்கட்டும், அடிமையாக இருக்கிறவன் அடிமையாக இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குது, சமூகம் அமைதியாக இருக்குது. நீ இவனை போய் உனக்கு உரிமை இருக்குது, நீ உனக்கு மனித உரிமை இருக்குது, உனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தூண்டிவிட்டு சமூக அமைதியை சீர்குலைக்கிறாய், சமூக ஒழுங்கை சீர்குலைக்கிறாய். இதுதான் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவன் காலங்காலமாக ஒன்றாதான் இருக்கிறான். அவன் தெருவுக்கு வரலும் தேர் வரலன்னு அவன் கேட்கல, நீ ஏன் போய் கேட்க சொல்கிற? அதனால தானே சண்டை வருது. அவன் பாட்டுக்கு அவன் நின்று எங்கேயோ ஒரு இடத்துல சாமி கும்பிட்டு போகிறான், அவன் ஊர் தெருவில் கொண்டாடுறான். நீ ஏன் இவனை போய் தூண்டி விடுறேங்கிறான். அந்த போய் உனக்கு உரிமை இருக்குப்பா, உன் தெரு வரல அந்த தேர்வை கொண்டு வர்றதுக்கு நீ கோரிக்கை வை, போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்கிறான். நீ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்கிறதே நீ சமூக அமைதியை சீர்குலைக்கிறாய். இதுதான் ஸ்டேன் சுவாமி அவர்கள் மீது நடந்த குற்றச்சாட்டு. அவர் அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை, அரசியல் விழிப்புணர்வை, மனித உரிமை குறித்த விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறார். பழங்குடி சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் அங்கே எதிர்த்து போராடுகிற போது ஏராளமான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக சிறைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். சிறையிலே கிடக்கிற அந்த இளைஞர்களை வெளியில் பிணையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த உணர்வுள்ளவர்களை எல்லாம், போராடக்கூடிய உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பழங்குடி இளைஞர்கள் ஏன் போராடுகிறார்கள்? இன்னைக்கு அவர் போராடிய இந்த இடம் ஜார்க்கண்ட். அது மத்திய இந்தியா பகுதி, சென்ட்ரல் இந்தியா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, இந்த பகுதியெல்லாம் சென்ட்ரல் இந்தியா பகுதி. இப்போ குறிப்பாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இங்கே பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, 80-90 விழுக்காடு. அது காடு மலை பகுதி. அந்த மலைப்பகுதி, காடு பகுதிகளில் சட்டத்திற்கு விரோதமாக யாரும் உள்ளே புகுந்து காடுகளை அழிக்கக்கூடாது, சுரங்கங்களை தோண்டக்கூடாது. அந்த வேலையை செய்தால் அந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற அந்த மக்களை அச்சுறுத்தி வெளியேற்ற வேண்டிய தேவை வருகிறது. இப்போ இந்த அரசு உள்ள வந்ததிலிருந்து நக்சல்களை ஒழிப்போம் அமித்ஷா அடிக்கடி சொல்றார். யார் அந்த நக்சல்கள்? நக்சல்கள் என்ன சமூக விரோதிகளா? நம்முடைய பார்வையிலே நக்சல்வாதிகள் நம்முடைய தோழர்கள், நமக்காக போராடக்கூடியவர்கள். அவர்கள் சமூக விரோதிகள் அல்ல. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்கள். காடுகளிலே பயிற்சி பெற்று ஆயுதம் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக போராடுகிறார்கள்? அந்த மண்ணின் மைந்தர்களுக்காக. இது அவர்களின் நிலம், அவர்களை வெளியேற்றக்கூடாது. இங்கே சுரங்க தொழில் என்கிற பெயரால் கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு இறக்குமதி செய்யக்கூடாது. நீ கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறாய், கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சிக்கிறாய், காடுகளை அழிக்க பார்க்கிறாய், வன விலங்குகளை விரட்டி அடிக்க பார்க்கிறாய், அந்த மண்ணின் மைந்தர்களை நசுக்க பார்க்கிறாய். விடமாட்டோம். அவர்கள் அப்பாவிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்று ஆயுதம் தாங்கியவர்கள் தான் அங்கே நக்சல்வாதிகளாக இருக்கிறார்கள். எங்கள் பார்வையில் நக்சல்வாதிகள் மக்களுக்கான போராளிகள், மக்களுக்கான தோழர்கள். அவர்களை நாம் சமூக விரோதிகள் என்று ஒருபோதும் கருதக்கூடாது. தேர்தல் பாதையில் ஈடுபடாதவர்கள்,
நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்காதவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம்தான் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறவர்கள், மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள், இதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்புகிறோம், தேர்தலில் நிற்கிறோம், நாம் ஆயுதம் ஏந்துறதில்லை. நம்ம கூட அவர்கள் விமர்சிப்பவர்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சரி, சிபிஐ சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சரி, இவர்களெல்லாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்பி ஏகாதிபத்திய சக்திகளுக்கு துணை போகிறவர்கள் என்கிற விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் தான். எங்கள் மீது என்ன விமர்சனம் வைத்தாலும் அவர்கள் எங்கள் தோழர்கள், எம் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள். அவர்களும் ஸ்டேன் சுவாமி அவர்களைப் போலவே வாழ்க்கையை துறந்து காடுகளில் கிடப்பவர்கள். நல்ல இடத்துல படுத்து தூங்க முடியாது. கடும் குளிராயிருந்தாலும் கடும் வெயிலாக இருந்தாலும் அந்த காடுகளில் அவர்கள் பதுங்கி இருந்து யாருக்காக போராடுகிறார்கள்? அந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக, மண் வளத்தை காப்பாற்றுவதற்காக, காடுகளை காப்பாற்றுவதற்காக, காடு வளங்களை காப்பாற்றுவதற்காக, கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்கள். அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தால் என்ன குற்றம்? என் மக்களுக்காக போராடக்கூடியவர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் என்ன குற்றம் என்று நான் கேட்கிறேன். எப்படி அது தேச விரோதமாகும்? ஆனாலும் ஸ்டேன் சுவாமி அவர்கள் அப்படி தொடர்பு வைத்திருக்கவில்லை. அவருடைய மடிக்கணினி, லேப்டாப், சின்ன ஒரு மடிக்கணினி, அதை இவங்க எடுத்துட்டு போறாங்க. அதில் ஏதோ இருக்கு, தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்கிறார். இதுதான் அவர் மேல குற்றச்சாட்டு. அந்த மடிக்கணினியை அமெரிக்காவிலே மாசாசூசெட்ஸ் என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது, மாகாணம் இருக்கிறது. அங்கே மட்டும்தான் இதனை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சோதனையகம் இருக்கிறது, லெபரட்டரி, ஹாரிசனோ லெபரட்டரி. அங்கே கொண்டு போய் கொடுத்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு தெரியாமலேயே அவருடைய மடிக்கணினி அந்த இமெயிலை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. உள்ள நுழைஞ்சிருக்கிறான் எவனோ, உள்ள நுழைஞ்சி அவன் தேவையில்லாத செய்திகள் எல்லாம் அவருக்கு அனுப்பியிருக்கிறான். அவருக்கு அது தெரியாது, அதையெல்லாம் அவர் பார்க்கல. நம்ம வந்து இமெயில் எனக்கு இருக்குது, இப்போ என் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது, என் நம்பர் தெரிஞ்ச எவன் வேணாலும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். 4000 5000 குரூப் இருக்குது, எல்லாத்தையும் நான் போய் நோண்டிக்கிட்டா பார்த்துட்டா உட்காந்துருக்குறோம். நமக்கு வேண்டிய யார் அனுப்புகிறாங்களோ அதை மட்டும் பார்க்குறோம், நம்ம கட்சிக்காரங்க அனுப்புறதை மட்டும் பார்க்குறோம். இப்போ இமெயில் அவர் வந்து பயன்படுத்துகிறாருன்னா இமெயிலில் யாரோ அனுப்பியிருக்கிறான், இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இதை வைத்து நக்சல்பாரிகளோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது, மாவோயிஸ்டுகளோடு. இப்போ இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து மாவோயிஸ்டுகள்னு தங்களை வந்து அவங்களே அழைக்கிறாங்க. மாவோயிஸ்டுகள் எப்படி மக்கள் விரோதிகள் ஆவார்கள்? தயவுகூர்ந்து நாம் எண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த எதிர்மறை சிந்தனை வந்து விடக்கூடாது. ஒன்றை மட்டும் விளிம்பு நிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தலித் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பழங்குடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உழைக்கும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இடதுசாரிகள் நமது தோழர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். அவர் எந்த எலெக்ஷனில் நின்னாலும் சரி, எலெக்ஷன் நிற்கலனாலும் சரி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, ஆயுதம் தாங்கிய புரட்சியை நம்புகிற இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தலித் லிபரேஷன், ட்ரைபல் லிபரேஷன் என்கிற இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக இந்த களத்திலே நிற்பவர்கள். ஆந்திராவில் காடுகளில் பதுங்கி இருக்கிறவங்களா யாருக்காக போராடினார்கள்? இன்றைக்கும் 4000 பேர் காடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன காரணத்திற்காக பதுங்கி இருக்கிறார்கள்? அங்கே பயிற்சி பெறுகிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களின் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்தில் ஈடுபடுகிற மாவோயிஸ்டுகளை மக்கள் விரோதிகளைப் போலவும் தேச விரோதிகளைப் போலவும் இவர்கள் காட்டுகிற அதே வேகத்தில், அதே வேளையில் ஸ்டேன் சுவாமி போன்ற மனித உரிமை காவலர்களையும் அப்படி ஒரு முத்திரை குத்தி அதன் மீது ஊபா என்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்கிறார்கள். எந்த வழக்குக்காக கைது செய்கிறார்கள் என்றால், பீமா கொரேகான்
விடுதலை சிறுத்தைகள் ஓரளவுக்கு அதை பற்றி அறிந்திருப்பீர்கள். அங்கே தான் ஒரு நினைவு சின்னம் 200வது ஆண்டு விழா அண்மையில் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு போய் முதலாக வீர வணக்கம் செலுத்தினார். வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலே பேஷ்வாக்கள் ஆட்சி மகாராஷ்டிராவிலே நடந்தது. பேஷ்வாக்கள் என்பவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களின் ஆட்சி கொடூரமாக தலித்துகளை ஒடுக்கி கொண்டிருந்த காலத்தில் பிரிட்டிஷ் படையினரின் துணையோடு அவர்களின் படையில் இருந்த மகர் ரெஜிமெண்ட், மகர் என்பது அம்பேத்கர் அவர்கள் பிறந்த சமூகத்தின் பெயர், சாதியின் பெயர். அந்த சமூகத்தை சார்ந்தவர்களின் பெயர் ஒரு படை அங்கே இருந்தது, ஒரு பட்டாளம். அவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் சிறுபான்மையினர். பேஷ்வா படையினர் பல்லாயிரக்கணக்கான துருப்புகளை கொண்ட பெரிய படையினர். ஆனால் இந்த சிறிய படை அவர்களோடு மோதி அவர்களை வீழ்த்தி அந்த ஆட்சியையே காணாமல் செய்தார்கள். அதன் நினைவு சின்னமாகத்தான் பீமா கொரேகான். கொரேகான் என்பது அந்த இடத்தின் பெயர், பீமா என்பது இந்த நதியின் பெயர். இந்த நதிக்கரை ஓரத்திலே இருக்கிற ஒரு இடத்தின் பெயர் அது. அந்த இடத்திலே நடந்த பிரமாண்டமான ஒரு பேரணி, 200வது ஆண்டு பேரணி, லட்சக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் பங்கேற்ற பேரணி. அதற்குள்ள வழக்கம் போல சாதி இந்துக்கள் உள்ளே புகுந்து, சனாதன சக்திகள் உள்ளே புகுந்து வன்முறையை செய்து மிகப்பெரிய இரத்த களரியை உருவாக்கினார்கள். மதுரையில் நாம் நடத்திய எத்தனை பேரணிகளில் கல்வீச்சு நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பேரணியில் தொடக்க காலங்களில் நான் ஒரு பேரணி அறிவித்து நடத்துகிறேன் என்றால் அந்த பேரணி எப்போது முடியும் என்கிற பதற்றம் எனக்குள்ளே இருக்கும். திடீர்னு எங்கிருந்தாவது ஒரு மூலையிலிருந்து கல் வீசுவார்கள். மாடிகளில் இருந்து கல்லால் அடிப்பார்கள். மேலூரில் அப்படி நடந்துச்சு, வெடிகுண்டே வீசினார்கள் பேரணி நடந்து கொண்டிருந்த போதே. சாதி வெறியர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கை கட்டி நின்றவர்கள், வாய்ப்பொத்தி கிடந்தவர்கள், ஐயா சாமி என்று கூனி குறுகி நின்றவர்கள் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி வீறு நடை போடுகிறார்கள் என்பதை எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல பீமா கொரேகான் நினைவு சின்னத்தில் நடந்த அந்த பேரணி சாதிய சனாதன சக்திகளுக்கு எரிச்சலை ஊட்டியதால் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினார்கள். வன்முறை வெறியாட்டம் நடத்தியவர்களை கைது செய்வதற்கு பதிலாக, சிறைப்படுத்துவதற்கு பதிலாக, அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு பதிலாக இந்த ஆட்சியாளர்கள் பிரதமர் மோடி அவர்களை கொல்ல சதி செய்தார்கள் என்று ஸ்டேன் சுவாமி அவர்கள் உட்பட 16 அறிஞர் பெருமக்களை கைது செய்தார்கள். அவங்க எல்லாமே இன்டலெக்சுவல்ஸ். அதுல அம்பேத்கர் பேத்தியின் கணவர் ஆனந்த் டெல்டுமுடே அவர்களும் ஒருவர். ஸ்டேன் சுவாமி அவர்கள் மட்டுமல்ல, கைது செய்யப்பட்ட இந்த 16 பேரும் நேரடியாக இந்த பீமா கொரேகான் பேரணியோடு தொடர்புடையவர்கள் அல்ல. அங்கே நடந்த வன்முறைகளுக்கு இவர்கள் காரணம் இல்லை. பிரதமர் மோடியை கொலை செய்வதற்காக இவர்கள் திட்டமிட்டார்கள் என்று ஒரு பொய்யான வழக்கை புனைந்து இவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். இந்த வழக்குக்கு பெயரே BK-16 கேஸ் அப்படின்னு பேர். பீமா கொரேகான் 16 பேர் வழக்குன்னு அதுக்கு பேர். அதில் ஒருவர் தான் நம்முடைய ஸ்டேன் சுவாமிகள். பிரதமர் மோடியை கொல்லுவதற்கு இவர் சதி செய்தார் என்று சொல்லுவது எந்த வகையிலே பொருந்தும்? யாரையும் தாக்குவது கூட வேண்டாம் என்று எண்ணுகிற உளவியலை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள். அன்பே நம்மை பிணைக்கும் என்கிற சகோதரத்துவ உணர்வை கொண்டவர்கள். இவன் என்ன சாதி என்ன மதம் என்று பார்க்காமல் அவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவனுக்காக பைபிளை எடுத்து வைத்து ஜெபம் செய்யக்கூடியவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட மனிதநேயர் மாமனிதர் ஸ்டேன் சுவாமி அவர்களை அந்த வழக்கிலே இணைத்து சிறைப்படுத்தி மகாராஷ்டிராவிலே இருக்கிற தலோஜா என்கிற இடத்தில் இருக்கிற சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். 83-84 வயது. அவர்கள் பயன்படுத்திய சட்டம் ஊபா என்பது, UAPA,
சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இந்த சட்டம் இதுவரையில் வந்த சட்டங்களை எல்லாம் விட கொடிய சட்டம். தடா சட்டம், பொடா சட்டம் என்றெல்லாம் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அந்த சட்டங்களை எல்லாம் விட கொடிய சட்டம் ஊப்பா சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், இவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க தேவையில்லை. ஒருத்த மேலே சந்தேகப்பட்டால் அவனை தூக்கிட்டு போய் கேஸ் போடலாம். அந்த கேஸ் போட்ட பிறகு நான் குற்றவாளி இல்லைன்னு அவங்க தான் கைது செய்யப்பட்டவங்க நிரூபித்து வெளியே வரணும். மற்ற வழக்கில் போலீஸ் வந்து நம்ம மேலே கேஸ் போட்டால், நான் இவன் மேலே ஏன் கேஸ் போட்டேன்னா என்னென்ன காரணங்கள் இருக்குது, என்னென்ன தரவுகள் இருக்குது, என்னென்ன சான்றுகள் இருக்குது, என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, என்னென்ன சாட்சியங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்டு முன்னால் நிறுத்தி, நீதிபதி முன்னால் நிறுத்தி விசாரித்து அதை ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். காவல்துறையினர் சராசரியான வழக்குகளில் அவர்கள் ஒருவன் மீது வழக்கை போட்டுவிட்டால் அதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும், சான்றுகளை காட்ட வேண்டும், சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் தண்டனை. இவங்க கடைசி வரலும் விசாரணை கைதியாகவே உள்ளே இருக்க வேண்டும். ஊபாவில் கைதாயிட்டா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பெயில் கூட கிடைக்காது. போலீஸுக்கு அதுக்கு பிறகு வேலை இல்லை. கைதானவங்க அவங்களே வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். அந்த பொறுப்பு அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. அவங்கள பெயிலில் விட்டால் தானே அதுக்கு பிறகு வழக்கறிஞர்களை சந்திக்க முடியும், அதுக்கான ஆதாரங்களை திரட்ட முடியும், தரவுகளை திரட்ட முடியும். ஆனால் பெயிலில் விட மாட்டாங்க, பிணையில் விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கிலே கொண்டு போய் ஸ்டேன் சுவாமி அவர்களை, அதுவும் 83 வயது உள்ள ஒரு முதியவரை கொண்டு போய் சிறைப்படுத்தினார்கள். அவருக்கு பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது. மூளையில் சில செல்லுலாம் அப்படியே செத்து போயிடும். அங்கங்கே மூளை செல்கள் இறந்து போச்சுன்னா கை கால் நடுக்கம் வரும், ஞாபக மறதி வந்துடும், அடையாளம் தெரியாது. முதுமையில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொடிய நோய்களுள் அதுவும் ஒன்று. ஒரு பொருளை கொடுத்தா பிடிக்க முடியாது, அப்படியே தடதடன்னு ஆடும். தண்ணி டம்ளரை எடுத்து அவரால் தண்ணி குடிக்க முடியல. அதனால் ஒரு ஸ்ட்ரா உறிஞ்சு குழாய் ஒன்று கொடுங்க, தினந்தோறும் நான் தண்ணி அந்த ஸ்ட்ரா வச்சு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, சிறைத்துறையாக இருந்தாலும் சரி, இவர்கள் மனிதநேயமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஜனநாயகத்தின் கேலிக்கூத்து. அவர் எங்கேயும் தப்பி ஓட போறதில்லை. அவர் ஊப்பா சட்டத்தில் தான் உள்ளே இருக்கிறார். அந்த ஸ்ட்ராவை வச்சு அவர் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்க போகிறதும் இல்லை. அதுக்கு பயந்துட்டு கொடுக்கலன்னு சொல்றதுக்கு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவரை நடத்தியது சிறைத்துறையும் நீதித்துறையும். நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக மருத்துவமனையிலே சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது ஒரு கைதிக்கான உரிமை. அது அதை சிறைத்துறையை நீதித்துறையை அதை அனுமதிக்கணும். ஆனால் அப்படி அனுமதிப்பதில்லை. இதெல்லாம் தான் மனித உரிமை. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால் அவர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அது மனித உரிமை. தண்ணீர் தாகம் எடுக்கிற போது தண்ணீர் குடிப்பதற்கு அவரால் முடியவில்லை என்கிற போது அவருக்கு துணை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். அது ஒரு மனித உரிமை. உறிஞ்சு குழாய் வேண்டும் என்று கேட்டால் கொடுக்க வேண்டும். அது ஒரு மனித உரிமை. மனித உரிமைகளை நசுக்குகிற இடத்தில் நீதித்துறையும் இருக்கிறது, சிறைத்துறையும் இருக்கிறது, காவல்துறையும் இருக்கிறது. கடைசி காலத்தில் ரொம்ப லேட்டாக அங்கே ஒரு மருத்துவமனையில் போய் வச்சுருந்தாங்க அவரை. அதை விட பெரிய கொடுமை, 2 கால்களுமே இல்லை. சாய்பாபான்னு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, அவ்வளவு கொடுமை செய்தார்கள். என்ன பார்வை என்றால் இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், மாவோயிஸ்டுகள். எனவே இவர்கள் கோருகிற எந்த உரிமையையும் நாம் வழங்கக்கூடாது என்கிற பார்வை அவர்களுக்கு இருக்கிறது.
எவ்வளவு மோசமான பயங்கரவாதியாக இருந்தாலும் கூட விசாரிக்கப்படுகிற வரையில், விசாரித்து குற்றம் உறுதிப்படுத்தப்படுகிற வரையில் அவன் விசாரணை கைதிதான். உன் பார்வையில் பயங்கரவாதியாக இருக்கலாம், அந்த செயல் பயங்கரவாதமாக இருக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவன் அக்யூஸ்ட், கிரிமினல் அல்ல. தண்டிக்கப்படுகிறவன் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டால் தான் அவனுக்கு பேர் கிரிமினல். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் அக்யூஸ்ட் தான் ஆங்கிலத்தில் பேர். அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவன் தான் பேர், அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு அதை உணர்த்தி இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர், எளிய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். அந்த 16 பேருமே இன்டலெக்சுவல்ஸ், எல்லாமே ரிசர்ச் ஸ்காலர்ஸ், எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், சமூக ஆய்வாளர்கள், டாக்டரேட் முடித்தவர்கள். நான் படித்தேன் அத்தனை பேரும் பாருங்கள், இதில் இருந்த கூட்டு தலைமையில் இருந்த ஆயர் பெருமக்கள் எல்லாம் டாக்டரேட் முடித்தவங்க. அவர் உயிரிழக்க நேர்ந்ததற்கு நீதித்துறையும் சிறைத்துறையும் நடந்து கொண்ட அணுகுமுறைதான் காரணம். சாகட்டுன்னு தான் சொல்கிறான், செய்கிறான். இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் அவரை அவமதித்தார்கள். அவர் உயிரிழப்புக்கு காரணமாக செயல்பட்டார்கள். ஆனந்த் டெல்டுமுடே அவர்களை நான் பலமுறை மும்பைக்கு போய் அவர் வெளியே வந்த பிறகு சந்தித்திருக்கிறேன். நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் சிறையில் இருந்தபோது அவருடைய துணைவியாரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சரை நேராக போய் பார்த்து, இவர் ஒருவருக்காவது சிறப்பு விளக்கு அடிப்படையிலே பிணையில் வெளிவிடுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டேன். அந்த முயற்சியெல்லாம் நான் எடுத்தேன், நடக்கலை. அதன் பிறகு இப்போ பெயிலில் வெளியே வந்துட்டார். அவர் இந்த உடன்பிறப்பு ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார், அதான் அவர் மேலே இருக்கிற டவுட். அதான் அவர் நக்சல்பாரியாக மாவோயிஸ்டாக இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வர்றது கிடையாது, அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து போயிட்டாரான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவர் ஒரு லெஃப்ட் ஓரியன்டட் இன்டலெக்சுவல், இடதுசாரி அரசியல் சிந்தனை உள்ள ஒரு செயற்பாட்டாளர். அப்படின்னா அண்ணனுக்கு தெரியும், அப்போ இந்த லிங்க் இருக்குது அப்படின்னு ஆனந்த் டெல்டுமுடேவை தூக்கி போட்டாங்க உள்ள. கௌரி லங்கேஷ் எதற்காக கொன்றார்கள்? அவரோடு நரேந்திர தபோல்கர் யார்? பேராசிரியர் கல்புர்கி யார்? இவங்கெல்லாம் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. ஆனால் அவங்க பேசுகிற அரசியல் லெஃப்ட் ஓரியன்டாக இருக்கு, இடதுசாரி அரசியலாக இருக்கிறது. இடதுசாரி அரசியல்னா என்ன? வலதுசாரி அரசியலை விமர்சிக்கக்கூடியவர்கள், எதிர்க்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள். சனாதன அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள். பழமைவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சகோதரத்துவம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், சமத்துவத்திற்காக போராடக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோருமே இடதுசாரிகள் தான். இது அவனுக்கு பிடிக்கல. இந்த அரசாங்கத்தை பற்றியும் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றியும் பிஜேபியை பற்றியும் அந்த அமைப்புகளிலே இருக்கிற இன்டலெக்சுவல் லும்பன்ஸ், அறிவு உதிரிகளை பற்றியும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். எந்த அமைப்பையும் சார்ந்தவர்கள் இல்லை, எந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடும் தங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டவர்கள் இல்லை, உறுப்பினராக சேர்ந்தவர்கள் இல்லை. வீடு தேடி போய் கொலை பண்ணுறான், அதுவும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சொல்கிறான். மாவோயிஸ்டாக இருக்கிறவன் துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால காடுகளில் பதுங்கி இருக்கிறான். ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கிறவன் துப்பாக்கி வச்சுக்கிட்டே மந்திரி பக்கத்தில் மேடையில் நிற்கிறான். வலதுசாரிகளுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. அவனும் ஆயுத பயிற்சி எடுக்கிறான், அவனும் ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறான், அவனும் அனிகிலேஷன் பண்ணுறான். பேராசிரியர் கல்புர்கியை கொன்றது என்ன? அது அனிகிலேஷன் தானே, அழித்தொழிப்பு தானே. கௌரி லங்கேஷை கொன்றான், அது அழித்தொழிப்பு தானே. மாவோயிஸ்டுகள் அழித்தொழிப்பு நடவடிக்கையிலே உடன்பாடு உள்ளவர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் காரர்கள் செய்தது என்ன? சங் பரிவார்கள் செய்தது என்ன? பேர் வேறு வேறு பேரில் இருக்கலாம், எல்லாமே சங் பரிவார் தான், சங்க பரிவாரங்கள்.
ஆர்எஸ்எஸ்ஸின் குடும்ப அமைப்புகள் என்று பொருள். ஆனா அவன் மேடையில் நிற்கிறான், அமைச்சரோட நிற்கிறான், ஆனா அவன் கையில் ஆயுதம் இருக்கு, வீட்டுக்கே போய் கொள்றான். மாவோயிஸ்ட் ஆயுத பயிற்சி எடுக்கிறதுனால காடுகளில் பதுங்கி இருக்கிறான். மேலே ஹெலிகாப்டரில் கொண்டு போய் குண்டு போட்டு தினம் 10 பேர் 20 பேரை குவித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள், குறிப்பாக அமித்ஷா மறுபடியும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கிறாரு. ஒருவனை கூட விட மாட்டான், அழித்தொழிப்பேன். அதில் 10% பேர் கூட உண்மையான மாவோயிஸ்டுகளாக இருக்க மாட்டார்கள். பொதுமக்கள் தான், பழங்குடி மக்கள் தான். எல்லாத்தையும் அவன் பிராண்ட் பண்ணுறான். நீ இந்த அரசியலை பேசினா நீ மாவோயிஸ்ட், இந்த போராட்டத்தை நடத்தினா நீ மாவோயிஸ்ட். கனிமவள சுரங்கத்தை எதிர்க்கக்கூடாது, கார்பரேட் எதிர்ப்பு இருக்கக்கூடாது, காடு என்னுடையது என்று சொல்லக்கூடாது, நான் பூர்வீக குடி என்று பேசக்கூடாது. பேசினா நீ மாவோயிஸ்ட். மாவோயிஸ்ட்னா எந்த நேரத்திலும் குண்டு போட்டு கொள்ளலாம். இதுக்குன்னு மிலிட்டரியை அனுப்புகிறார்கள், லோக்கல் போலீஸ் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில், கடுமையான நெருக்கடியான ஒரு சூழலில் அந்த மக்களுக்காக பணியாற்றியவர் ஃபாதர் ஸ்டைன் சுவாமி. மனிதநேயத்தின் அடையாளம் அவர். மாமனிதர் என்கிற சொல்லுக்கு பொருத்தமானவர். அவரை இந்த ஆட்சியாளர்கள் கொடூரமாக கொலை செய்தார்கள் என்றுதான் நாம் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். இங்கே சில கோரிக்கைகளை இந்த கூட்டமைப்பை சார்ந்த தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும், இது முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசு எண்ணற்ற பல தியாகிகளுக்கு மணிமண்டபம் எழுப்பியிருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த மாமனிதருக்கும் மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது என்று விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறது. இல்லை என்றாலும் நான் இந்த கூட்டு தலைவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அரசுதான் செய்ய வேண்டும் என்றில்லை, நாமே ஒரு மணிமண்டபத்தை அவருக்காக எழுப்ப வேண்டும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் தியாகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை போல் நாமும் உழைக்க வேண்டும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தை பெறுவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். இதனுடைய வேண்டுகோள். இரண்டாவது கோரிக்கை, இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும். முடிந்து இவர் நிரபராதி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வழக்கு நடந்தால் அவர் குற்றமற்றவர் என்பது உறுதியாகும் என்கிற நம்பிக்கை, அது உண்மை. ஆனால் வழக்கு நடத்த மாட்டார்கள். இன்னும் 5 பேர் 6 பேர் உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெயில் கிடைக்கல. 9 பேர் வெளியே வந்துட்டாங்க, 6 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்கும் பிணை கொடுக்க வேண்டும், அது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்று ஆதரிக்கிறேன். விளிம்பு நிலை மக்களுக்காக கிறிஸ்தவ அமைப்புகள் ஆற்றுகிற பணிகள் போற்றுதலுக்குரியவை. அண்மையிலேயும் நான் 2-3 முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது தலித் கிறிஸ்தவர்களுக்காக உள்ஒதுக்கீடு வேண்டும், ஏற்கனவே 3.5% கிறிஸ்தவர்களுக்கென்று ஒதுக்கியதில் தலித் கிறிஸ்தவர்களுக்காக தனியே அதிலிருந்து ஒரு கணிசமான அளவில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். 2 கெட்டான் நிலையிலே இருக்கிறார்கள் தலித் கிறிஸ்தவர்கள். அரசாங்க ஆவணப்படி ஓபிசி, அவங்க பிசி, வாழிடத்தில் அவர்கள் எஸ்சி, ஹேபிடேஷனில் அவங்க எஸ்சி தெருவில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ரெக்கார்டில் அவங்க பிசியாக இருக்கிறாங்க. இது ஒரு 2 கெட்டான் வாழ்க்கை. இது ஒரு தலித் கிருஷ்ணனை போய் அடித்தா, காயப்படுத்தினா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கூட பயன்படுத்த முடியாது. ஒருவன் படுகொலை செய்யப்பட்டால் அரசாங்கத்திலிருந்து ஒரு இழப்பீடு கூட கிடைக்காது, அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவர்கள் செய்த ஒரே பிழை இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்டதுதான், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுதான், வேறொன்றும் இல்லை. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான்.
எனவே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரை ஒட்டுமொத்த தேச விரோதியாக சித்தரிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் டெல்லியிலே இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துகிற வரையில் நம்முடைய போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு. இது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றோ, காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றோ, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றோ கருத வேண்டாம். சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கான நிலைப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அழித்தொழிக்க வேண்டும். அது மேலும் மேலும் உக்கிரமாக வளர்த்தெடுக்கப்படுகிறது. முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேச விரோதிகள் என்று முத்திரை குத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்து அரசியல் செய்கிறார்கள். முஸ்லிமோ கிறிஸ்தவனோ எனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று திட்டவட்டமாக ஒரு முடிவை எடுத்து பெரும்பான்மைவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். பெரும்பான்மைவாதம் ஜனநாயகத்திலே முக்கியமான ஒரு கூறுதான். ஆனால் பெரும்பான்மை மக்களை உயர்த்துகிறோம் என்கிற பெயரால் சிறுபான்மை மக்களை தேச விரோதிகளாக முத்திரை குத்துவதும் அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதும் தான் பாசிசம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதர ஜனநாயக சக்திகளும் தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற புரிதலோடு நாம் கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம். அதுவே ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு நாம் செய்கிற சிறப்பு என்று சொல்லி அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான உரை.